பிரச்சனை அது. வண்டி எடுத்துட்டு தெரு தெருவா சுத்திட்டு இருக்கோம். எங்க போய் தொலைஞ்சாங்களோ? எங்க போய் தொலைஞ்சிருப்பாங்கன்னு தெரியலையே. நான் ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை பேசிட்டேன், அதுக்காக கோச்சிட்டு போயிட்டு இருந்தேன். என்ன ஸ்லோன்னு சைக்கிள்காரங்க குறுக்க வந்துட்டு போறான், இடிச்சு சாவடிச்சு. கோவத்துல ஃபாஸ்டா போகாதடா, மெதுவா போடா. ஆமா, எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு எங்கேயாவது போய் முட்டிக்கணும். இப்ப போய் யாரையாவது இடிச்சா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் ஒரு தத்துவம்னு பேசுவீங்களே. சர்ச்சிங் ஃபார் a needle in a haystack. அம்மாவை மட்டும் பார்த்தேன், 4 வார்த்தை கேட்டா. வேண்டாம் பாஸ்கர், சொல்றது கேளு. டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர், கூலர். அது எப்படி உங்களால எப்பவுமே பொறுமையா இருக்க முடியுது? தெரியலப்பா, இந்த சைக்கிள்காரங்க தொந்தரவு தாங்க முடியல. கோவிலுக்கு ஏதாவது போயிருப்பாங்களா? போய் பாப்போமா? தேட வேண்டிய எல்லா இடத்தையும் தேடிட்டு கடைசியா கோயில்ல போய் பார்க்கலாம். ஸ்லோ 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 ஸ்லோ, மெதுவா போ பாஸ்கர். எவ்வளவு நேரம் சொல்றது? அம்மா, என்னடி? அம்மா, நேரமாச்சுமா, போலாம். எங்கடி போறது? நாம தான் போக்கட இல்லாத அனாதை ஆயிட்டுமே. ஏம்மா இப்படி சொல்ற? வீட்டுக்கு போலாம், அண்ணன் தேடும். என்னது தேடுவானா? போடி இவளே, அவன் தான் நம்மள தலை முழுகிட்டானே. நமக்கு இனிமே நாதி கிடையாது, எந்த நாய் நம்மள தேடி வராது. இத பாரு, இனிமே நமக்கு இதாண்டி கதி. என்னது இது? விஷம், விஷம் டி, விஷம். வேற வழி இல்ல, இத தின்னுட்டு போய் சேர வேண்டியதுதான். அலமேலு சரித்திரம் இதோட முடிய போகுது. ஏம்மா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா வளரிட்டு இருக்க? எதுடி பைத்தியக்காரத்தனம்? பைத்தியக்காரத்தனமா? பைத்தியக்காரத்தனம் ஒத்த ஆம்பளை பிள்ளைன்னு உருகி உருகி வளர்த்தேடி. அந்த பையன் இன்னைக்கு பேசின பேச்சுக்கு நான் ஏண்டி உயிரோட இருக்கணும்? நான் போனதுக்கு அப்புறம் நீ இருந்து என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? அதுக்கு என்னையும் சேர்ந்து சாக சொல்றியா? என்னால முடியாது, நீ வேணா செத்து போ. நான் வாழ வேண்டிய பொண்ணா? என்னது, நீ வாழ வேண்டிய பொண்ணா? ஆமா, நீ பெருசா வாழ்ந்து கிழிக்க போற. உங்க அண்ணன் அப்படியே வாழ வச்சிட போறான். அதான் கேட்டால, நல்ல நாக்க புடுங்கிட்டு சாகுற மாதிரி 25 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் பண்ற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு. அதுக்கப்புறமா நீ வாழணுமாடி? இத பாருடி, நான் உயிரோட இருக்கும் போதே உனக்கு இந்த நிலைமைனா, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ மட்டும் இருந்து என்னடி சாதிக்க போற? அம்மா, அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதம்மா. அண்ணன் ஏதோ கோவத்துல பேசிருக்கோம். கோவத்துல பேசினானா? ஏண்டி, அவன் திட்டினான்னு குமரி குமரி அழுத வெக்கமா இல்ல உனக்கு? அதெல்லாம் சுத்தமா மறந்துட்டியா? ஆமாமா, உனக்கு உங்க அப்பனுக்கும் ஏது வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு இலைய போட்டு நல்லா உட்கார்ந்துருவீங்க. நல்லா வந்து என் வயிற்றுல பிறந்தியே. ஓ வயிற்றுல வந்து பிறந்தது ஏன் தப்பா? பாஸ்கர், இங்க வா. நீ அந்த பக்கம் இருக்காங்களான்னு தேடி பாரு, நான் இந்த பக்கம் தேடி பாக்குறேன். போடா, போய் 4 பக்கமும் தேடி பாருடா, போடா. நல்லா பசிக்குது, என்ன பண்றது? அம்மா அம்மா, அப்பா வராரு. வா போலாம். வாய் மூடு. அப்பனா அப்ப பொல்லாத அப்ப. அம்மா, உன்னை கொன்றுவேன். இந்த மனுஷன் எதுக்கு இங்க வந்தா? அம்மா அம்மா ப்ளீஸ் மா. வாய் மூடு, கொன்றுவேன். குடி. புள்ள அவமானப்படுத்துவான், அப்ப தேடி வருவானா? அப்ப குப்பன்னு சொன்னா கொன்னுடுவேன். வாய் மூடு, குடி. சொல்லிக்கிட்டே இருக்க, உனதாடி சொல்றேன். அடி கழுத மறைச்சுக்கோ. என்ன?
ஐயர் இருக்கார், அவர்கிட்ட கேட்போம். அம்மாமா, அண்ணன் அண்ணன் வேற வந்திருக்குமா? ஆமா அண்ணன் பொண்ணா கண்ண தலை குழி யார்கிட்ட வாங்க கேட்போம். அவர்கிட்டயா? உங்களுக்கு தானே சொல்றேன் இதை கொன்னுடுவேன். என்னம்மா பசிக்குதுமா? பேசாத சாமி சொல்லுங்க. குண்டா ஒரு அம்மாவும் பொண்ணு சாமி கும்பிட வந்தாங்களா? பாத்தீங்களா? ஆமா வந்தாங்க, செத்த நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். இங்கதான் எங்கேயாவது இருப்பா, நன்னா தேடி பாருங்க. சரி, ரொம்ப நன்றி. நன்றி. வாங்க. அப்பா. என்ன? ம். அம்மா, அண்ணன் பார்த்துட்டாரு. அம்மா அம்மா, என்னடி அண்ணன் வரா. பார்க்காதன்னு சொன்ன கேட்டியா? ச்சே. அம்மா, என்னம்மா அதெல்லாம் ஏன் இப்படிலாம் பண்ற? எதுக்கு இந்த வெட்டி வீராப்பலாம்? ஏன் சிவா வீட்டுக்கு போலாம். யார் வீட்டுக்கு வர சொல்ற? நம்ம வீட்டுக்கு. எதுடா நம்ம வீடு? அத உன் வீடுன்னு சொல்லு. உன் வீடு, உன் காசு. உனக்கு எதுக்குற அம்மா தங்கச்சி இல்ல? நீ ஒருத்தனாவே இருந்து எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு அழு. எங்களை எது கூப்பிடுற? நானும் என் பொண்ணும் அனாதையா இப்படியே போயிடுறோம். எதுக்கு தேவையில்லாத வசனம் பேசிட்டு ஏன் சிவா போலாம்? ஏய் எந்திரி. டே, உட்காரு. எந்திரினா உடனே எந்திரிச்சிருவா. மூதேவி போட்டேனா ரெண்டு. அம்மா, அதான் நானே உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன்ல. எதுக்கு அனாவசியமா மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு? சொல்றது கேளு. வாமா போலாம். அனாவசியமா சீன் கிரியேட் பண்ணாத. போடா. அலமேலு, போதும், பண்ணது போதும். பேசாம வீட்டுக்கு வா. இத பாரு அலமேலு, வீட்டு பிரச்சனையை வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி வெளியில வந்து 4 பேர் சிரிக்கிற மாதிரி நடந்துக்கிறது அசிங்கம். சொல்றது கேளு, வீட்டுக்கு வா. அலமேலு, ஒரு வயசு பொண்ணு பக்கத்துல வச்சுக்கிட்டு எவ்வளவு நாள் வெளியில தங்குவ? வா, சொல்றது கேளு, வா. மாட்டேன். நான் இனிமே அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். அப்படி வரதா இருந்தா போனமா தான் அந்த வீட்டுக்கு வருவேன். டேய், டேய், என்னது? என்னது? விஷம்யா, விஷம். என்னடி? கையை வையா, கையை வையா. நான் இந்த விஷத்தை வச்சு சாகுறேயா? கையை விடா. என்னது? சே, 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 சே. இப்ப எதுக்கு நீங்க 2 பேரும் என்ன தடுக்கிறீங்க? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உங்க புள்ளைய பேச சொல்லி என்ன அவமானப்படுத்துறதுக்கு தானே? நான் அப்படி அவமானப்படுறதை விட இங்க ஒரேடியா செத்து போறேன். உங்க புள்ளையோட சொத்தை கட்டிக்கிட்டு நீங்க 2 பேரும் நிம்மதியா இருங்க. அலமேலு, ஏதோ கோவத்துல பாஸ்கர் அப்படி பேசிட்டான். அவனை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் யாரு? நம்ம புள்ள தானே. அவன் பேசுறத உன்னால பொறுத்துக்க முடியாதா? பொறுத்துக்க முடியாதியா? முடியாது. நீங்க இவ்வளவு பேசுறீங்களே, அவன் ஒரு வார்த்தையாவது பேசினானா? தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு வார்த்தை சரிம்மா, பேசினா என்ன மன்னிச்சிருமா, போதுமா? வேண்டாம்டா, வேண்டாம். ஐயா சாமி, நான் சொன்னதுக்காக நீ ஒண்ணு இறங்கி வர வேண்டாம். அலமேலு, சரி, அவன் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிச்சிரு, மன்னிச்சிரு. வா, வீட்டுக்கு போலாம், வா. வேண்டாம், நான் வரல. அப்படி நான் வரதா இருந்தா உங்க பிள்ளை இனிமே என்ன எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. அப்படி பேசினான்னா அடுத்த நிமிஷம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அப்படின்னா வரேன், இல்லைன்னா நான் வரல. டேய், சரிம்மா, பேச மாட்டேன், வா. மன்னிச்சிரு, வா. சரி, அவன் பேச மாட்டான் சொல்லிட்டான்ல, வா. வா அலமேலு. வரேன். உனக்கு எங்கடி புத்தி போச்சு? வாடி, உங்க அம்மா வா. முன்னாடி வந்துட்ட. உதவி எல்லாம் ஒன்னாலதான். இப்ப எதுக்காக எங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அதான் எனக்கு என் பொண்ணுக்கும் இந்த வீட்டுல இடம் இல்லாம போச்சு. நாங்க எக்க எடுக்கிட்ட உங்களுக்கு என்ன? அலமேலு, புலம்பாத. புலம்பாம என்னையா பண்ண சொல்றேன்? புலம்பாதையா, புலம்பாத. அம்மாங்கிற மதிப்பு இல்லையா? அப்புறம் இங்க இருந்து என்ன பண்ண சொல்ற? இத பாரு, சொன்னாலும் சொல்லாட்டியும் நீதான் பாஸ்கருக்கு அம்மா. அதை யாராவது மறுக்க முடியுமா? ஆமாமா, யாருக்கு வேணும் அந்த கிரீடம் எல்லாம் தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கா? அம்மாங்கிற மரியாதை இல்ல. இனிமே அம்மான்னு கூப்பிட்டா என்ன, கூப்பிடட்டு எனக்கு என்ன? அனாவசியமா புலம்பாத. அதான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம்ல, நடக்க வேண்டியதை பாப்போம். நடக்க வேண்டியதை பார்க்கலாமா? என்னத்தை பாக்குறது? ஏண்டா பாஸ்கர், நீ ஒண்ணுமே பேசாம இருக்க? என்ன பேச சொல்றீங்க? என்னது? என்ன பேச சொல்றீங்களா? பாஸ்கரா, நீ பண்ணது பெரிய தப்புடா. அம்மாவையும் தங்கச்சியும் அப்படி பேசலாமா? வித்யா யாரா? பக்கத்து விட்டு பொண்ணா? உன் கூட பிறந்த தங்கச்சிடா. டேய், மூட்டை தூக்குறவன் கூட அவனோட சம்பாத்தியத்துல மிச்சம் பிடிச்சு தன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான்.
நீ அவனை விடவா கேவலமா போயிட்ட? என்ன 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 இவளுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டியாமே? ஒரு அண்ணன் தங்கச்சியை பார்த்து கேட்கிற கேள்வியா அது? அப்படி கேட்கலாமா? டேய், நீ கேட்டதை வெளியில இருக்கிறவங்க யாராவது கேட்டாங்கன்னா அவங்க எல்லாம் சிரிப்பாங்கடா, சிரிப்பாங்க. சரி, நான் தெரியாம தான் கேட்கிறேன். இந்த சொத்தெல்லாம் நீ சம்பாதிச்சதா? இல்லையே. ரஞ்சனின்ற பொண்ணு உன் மேல இருந்த பிரியத்தால உனக்கு கொடுத்தது தானே? அதானே உண்மை. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு உன் மேல வச்சிருந்த பிரியத்தை நீ ஏண்டா உன் கூட பிறந்த தங்கச்சி மேல காட்ட மாட்டேன்ற? இத பார், இவ்வளவு சொத்துக்கள் இருந்தோம். அங்க பார், அந்த மகராசி கண்ணை மூடி கண்ணை தரக்கிறதுக்குள்ள போய் சேர்ந்துட்டா. இருந்தாலும் அந்த பொண்ணை பத்தி நம்ம இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நல்ல குணம், அதனால பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, நடந்தது நடந்து போச்சு, விடு. அலமேலு, இனிமே இந்த விஷயத்தை பெருசு பண்ணக்கூடாது, சரியா? பாஸ்கர், இனிமையாவது ஒரு நல்ல அண்ணனா, ஒரு நல்ல மகனா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ண. இந்த நாராயணனுக்கு இதுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியலப்பா. சரி, போ, கோ ரிலாக்ஸ். போமா, போய் தூங்கு. பாத்தியாடி, அந்த மனுஷன் என்ன பேச்சு பேசினாரு? இந்த ரெண்டு மூதேவிகளை பத்தியா செத்த பொணங்க மாதிரி இப்படி படுத்து கிடக்கிறத? இதுங்க ரெண்டும் காலையில இங்க இருக்க கூடாது. அதுக்கு ஒரு வழி பண்றேன். மூஞ்சிய பாரு. ஹை, கையடுறா. நீ கெட்ட கெட்டுக்கு சோஃபா வேற வந்துருச்சுங்க. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வீட்ல பசங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கலெக்டரையா இருக்காங்களா? இருக்காங்க. இருங்க, கூப்பிடுறேன். வாங்க வாங்க ஈஸ்வரன். வணக்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. வணக்கம் கலெக்டர் சார். என்ன இது சார்ன்னு சொல்லிக்கிட்டு? என்னதான் இருந்தாலும் நீங்க கலெக்டர் இல்லீங்களா? நான் ஊருக்கு தான் கலெக்டர். உங்களுக்கு ஃப்ரெண்டு தானே? இருந்தாலும் ஒரு மரியாதை வேணும் இல்லீங்களா? அதான். இன்னும் உங்களுக்கு அந்த குறும்புத்தனம் போகல. அப்புறம் வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா ஏதாச்சும் விசேஷமா தான் இருக்கணும். என்ன விசேஷம்? ஆதியோட கல்யாணம் எந்த லெவல்ல இருக்கு? நிச்சயதார்த்த தேதி முடிவு பண்ணியாச்சா? அது விஷயமா தான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவசியம் வந்துருங்க. என்ன தேதி என்ன ஏதுன்னு சொல்லாம அவசியமா வந்துருங்கன்னு சொல்றீங்க. என்னைக்கு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு வசதியா வர ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டுல வச்சிருக்கோம். ரொம்ப நல்லதா போச்சு. அப்புறம் பொண்ணு அந்த உஷா தானே? ஆமாமா, ஆதி விருப்பப்பட்டான், நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம். கேள்விப்பட்டேன். உங்க வீட்டுல நடக்கிறத நீங்க சொல்லாட்டியும் என் பொண்ணு அப்பப்போ சொல்லிட்டு தான் இருக்கா. உண்மையிலேயே உங்களை பாராட்டணும் மிஸ்டர் ஈஸ்வரன். என்னதான் நீங்க பணக்காரரா இருந்தாலும் உங்க பையன் விருப்பப்பட்டான்ற ஒரே காரணத்துக்காக உங்களை விட வசதி கம்மியா இருக்கிற குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சீங்களே, அதுக்கு பெரிய மனசு வேணும் மிஸ்டர் ஈஸ்வரன். ஆமா, உங்க ஒய்ஃப் எப்படி இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? இதுல என்னங்க இருக்கு? என் பையனுக்கு பிடிச்சதுனால எனக்கும் பிடிச்சிருக்கு, அதான் சரின்னு சொல்லிட்டேன். இல்ல, பணத்தை பெருசா நினைக்கிற இந்த காலத்துல அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்காம பொண்ணு எடுக்கிறீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பணம் என்னங்க பணம்? எங்க வீட்டுல இல்லாத பணமா? என் மகனுக்கு ஒரு நல்ல மனைவியா, எங்களுக்கு ஒரு நல்ல மருமகளா இருக்க ஒரு நல்ல பொண்ணு வேணும். உஷா அப்படிப்பட்ட நல்ல பொண்ணு, நல்ல குணமான பொண்ணு. அதுவும் நான் சம்மதிச்சதுக்கு ஒரு காரணம். ஆமாமா, என் பொண்ணு கூட சொல்லியிருக்கா உஷா குணத்தை பத்தி. எது எப்படியோ ஆதி எங்க பையன் மாதிரி. அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல பொண்ணு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சந்தோஷப்பட்டா மட்டும் போறீங்களா? அவசியம் நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு வரணும். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா வரணும். பின்ன ஆதியோட நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க இல்லாமல குடும்பத்தோட கண்டிப்பா வருவோம். அப்ப நாங்க கிளம்ப. இருங்க இருங்க, வீட்டுக்கு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போனா எப்படி? காஃபியோ கூல் ட்ரிங்க்ஸோ குடிச்சிட்டு தான் போகணும். இல்ல இல்ல, நாங்க இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஐயோ, என்னங்க இது? வீட்டுக்கு வந்துட்டு இப்படி சும்மா போனா எப்படி? இல்ல, அந்த மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம். நாங்க சாப்பிடறதுக்காக ஒரு நாள் வரோம்.
வரோம் வாங்க. வரட்டுங்களா? வாங்க போயிட்டு வாங்க. அன்னைக்கு தப்பிச்சிட்ட, இன்னைக்கு தனியா வந்து மாட்டிக்கிட்ட. நான் எத்தனையோ பேரை ஏமாத்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி டார்ச்சர் பிடிச்சவ எவ்வளவு இல்லடி. மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறீங்களா? எத்தனை பிளான் வச்சிருந்த, எல்லாத்தையும் கெடுக்க பாத்தியடி. எனக்கு உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் நீ காலை சுத்தின பாம்பு, உன்னை உயிரோட விடக்கூடாது. விட்டா எனக்கு தான் ஆபத்து.